ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு. சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள், 40 நாட்கள், 45 நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் இந்த மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் 27/10/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதம். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி, அதே சமயம் கடகத்தில் நீச்சம், மகரத்தில் உச்சம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட 45 நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவும் குரு பகவானோட 5ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார். குருமங்கள யோகம் உண்டாருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் 27/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில், அதாவது விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 1/11/2025 முதல் 18/11/2025 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். 19/11/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும், அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு இதையும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன், இரத்தக்காரகன், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான மேஷராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன், அஷ்டமாதிபதி. அதாவது இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1. இந்த கிருத்திகை 1 தான் ரொம்ப அப்படியே வேகம் 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 வேகம்னு அப்படி போய்கிட்டு இருக்கிறது. பரணி யோசித்து அதுக்குண்டான ஒரு சந்தோஷமான வேகத்தில் போகும். அதுமாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னா, கொஞ்சம் மெதுவாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு யோசனையை வச்சு அப்படி போகக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள். அந்த வகையில் இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மேஷராசி நேர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பெயர்ச்சி? சாதாரணமாக செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் அஷ்டமாதிபதி, அவர் தான் அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதினாலே நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும், புரியுதா? அந்த வகையில் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா, களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருந்தார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விசேஷம் என்னென்னா, 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அப்போ உடம்புல உஷ்ணம் அதிகமாகுது, ஒரு டென்ஷன் அதிகமாகுது, எடுக்கிற காரியங்களில் ஒரு வேகம் இருக்கே தவிர ஒரு விவேகம் அப்படின்னு இல்லை. இந்த வேலையை முடிச்சே ஆகணும், அவ்வளோதான். அப்படி அதுமாரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன். சரி, அதெல்லாம் விடுங்க ஐயா, அதெல்லாம் பரவாயில்ல, நண்பர்கள்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்கள அந்த வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதே பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அஷ்டம ராசிக்கு வரார். அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிக்கே வரார். இந்த ராசிநாதன் அப்படிங்கும்போது 8ஆம் இடத்துக்கு வர்றது மறைவு ஸ்தானம். அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், மங்களகாரகன் கண்டிப்பாக கொடுப்பார்.
மங்களகாரகன் சுபகிரகம்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த செவ்வாய் இந்த 8ஆம் இடத்துல மறைந்து சில அற்புதமான வேலைகளை உங்களுக்கு செய்வார். அதுவும் போக எப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். அற்புதம். ஏன்னா குருவோட பார்வை எந்தெந்த கிரகங்கள் மேலே விழறதோ அந்த கிரகங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய கிரகங்களாக மாறிடும். அப்போ இந்த குரு 5ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கறது குருமங்கள யோகத்தை உண்டாக்குறது. அற்புதமான யோகம். அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து சில பொன்னான வேலைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுவும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லவே வேணும். நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிருக்கு, வேறு உத்தியோகம் ட்ரை பண்ணியிருந்தீங்க, இப்போ கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், அதெல்லாம் தாங்கி அப்படியே போயிட்டுருக்கீங்க. உடல் ஆரோக்கியமும் அப்படி இப்படி கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 27/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் உங்களது பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்கால், அதாவது 4ஆம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுறார். இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பாக்கியங்கள் எதிர்பாராமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தந்தையார்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் எதிர்பாராதது, திடீர்னு கிடைக்கும். அதேமாதிரி சில பேருக்கு எதிர்பாராத ஒரு சொத்து சேர்க்கையும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒன்று, அதாவது நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அத்தை இல்லைன்னா மாமா இவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது, யாருமே வாரிசே இருக்காது, திடீர்னு உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு எதிர்பாராத சொத்து நிறைய கிடச்சிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் வரலாம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான், குரு தான். அதனால எதிர்பாராத ஒரு செலவுகளும் உங்களுக்கு வரலாம். ஆக மொத்தத்தில் இந்த 4 நாள் 5 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக சப்போர்ட்டிவான டேஸாக உங்களுக்கு இருக்கும். 1/11/2025 முதல் 18/11/2025 வரைக்கும் 10/11 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் வரார். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, ஜீவனாதிபதி, லாபாதிபதி. அற்புதமான பலன்களை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா மங்களக்காரகன். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அந்த ஹெல்ப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே முன்னேறலாம். அடுத்து லாபாதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம், லாபம் கண்டிப்பாக வரும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை தொட்டாலும் ஒரு லாபம் வரும். என்ன கொஞ்சம் மெதுவாக பண்ணுவீங்க, ஸ்லோவாக ஸ்டெடியாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிறதுக்கு ஒரு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். இடமாற்றம் அப்படின்னா வீடு கூட மாற்றிடுவீங்க. வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டே இருக்கீங்க, நல்ல வீடாக கிடைக்கும். ஸோ வீடு மாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு தெளிவின்மை இருக்குது. அதாவது எதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் ஒன்றுமே தெரியல. ஏதோ போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க. எப்படி பண்ணணும், எதை வச்சு எந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும். 19/11/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் 3-6 கூடிய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். அதேமாரி நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். என்ன அப்படின்னா, திட்டம் போடுவீங்க, இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணுன்னு. ஆனால் வேறு வேலை உங்களுக்கு அப்படியே உள்ளே அதை முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் அதை முடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சாதனை கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் சில பேருக்கு கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட ஞானத்தை வச்சு அதை சரி பண்ணிக்கணும். அப்படியே அவங்கள அனுசரித்து போகணும். அதேமாரி இந்த நேரத்தில் ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஒரு வருமானம். அதை வச்சு கடன் அடைக்க பாருங்கள். சரியா? ரொம்ப நாள் முன்னாடி யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க, நீங்களே மறந்துருப்பீங்க. இப்போ அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் கடன் அடைச்சிடுங்க. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியமும்
பரவாயில்லைங்க. நீங்கள் இந்த பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும். கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண 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 உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மன ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக சிந்தனையை கொண்டு வருவீங்க. ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் அஷ்டம ராசியில் மறைந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.